வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜியம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸில் வந்து இரண்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் எஸ்ஐ யூனிட் கொண்டு அதனுடைய பொறுத்துக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ஐ யூனிட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971 1971 எடைகள் மற்றும் அளவீடுகள் மாநாடு வந்து ஒன்று வச்சாங்க. ஸோ அந்த எடைகள் மற்றும் அளவீடுகள் மாநாடு தான் வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து டெரிவ் பண்ணாங்க. நீளம்னா இவ்வளோ வேல்யூ, கிலோகிராம்னா இதோட வேல்யூ அப்படின்னு வந்து எஸ்ஐ யூனிட்ஸ் டெரிவ் பண்ணது வந்து 1971 எடைகள் மற்றும் அளவீடுகள் மாநாடு அதில். ஸோ அதன்படி எத்தனை எஸ்ஐ அலகுகள் இருக்குன்னா 7 எஸ்ஐ அலகுகள் மற்றும் 2 துணை அலகுகள் இருக்குது. 7 எஸ்ஐ அலகுகள் மற்றும் 2 துணை அலகுகள் இருக்குது. தலக்கோணம் திண்மக்கோணம் அப்படின்னு வந்து 2 துணை அலகுகள். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா ரேடியன், திண்மக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னா ஸ்டேடியன். மிச்சம் இருக்கிற 7 வந்து நமக்கு ஆல்ரெடி பார்த்ததா இருக்கும். ஸோ 2 துணை அலகுகள்னா தலக்கோணம் திண்மக்கோணம். தலக்கோணத்தோட துணை அலகு ரேடியன், திண்மக்கோணத்தோட துணை அலகு ஸ்டேடியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எஸ்ஐ அலகு முறை மொத்தம் எத்தனைனா 7 அலகுகள், 2 துணை அலகுகள். 1971 அந்த எடைகள் மற்றும் அளவீடுகள் மேலே தான் டெரிவ் பண்ணுது. ஸோ மிச்சம் இருக்கிற 7 நம்ம கேட்டதான். ஃபஸ்ட்டு வெப்பநிலையின் அலகு, நீளத்தின் அலகு என்னன்னா மீட்டர், எடையின் அலகு கிலோகிராம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்னன்னா கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு இது பொறுத்துக்களை கேட்டால் நான் கரெக்டான ஆன்சர் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். வெப்பநிலையின் அலகு என்னன்னா கெல்வின். செகண்ட் கொஸ்டின் அடுத்து வந்து ஒளிச்செறிவின் அலகு. ஒளிச்செறிவோட அளவு வந்து கேண்டிலா. ஒளிச்செறிவின் அலகு வந்து கேண்டிலா. மின்னோட்டத்தின் அலகு என்னன்னா ஆம்பியர். மின்னோட்டத்தின் அலகு வந்து ஆம்பியர். நிறையோட அலகு வந்து கிலோகிராம் நாம் பார்த்ததான். ஸோ மொத்தம் எத்தனை எஸ்ஐ அலகுகள் இருக்குன்னா 7 எஸ்ஐ அலகுகள், 2 துணை அலகுகள். பொருளின் அளவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளின் அளவு வந்து மோல். பொருளின் அளவு மோல். இரண்டாவது கொஸ்டின் பாரடே மின்னார் பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது. பாரடே மின்னார் பகுப்பு விதிகளுடன் தொடர்புடையது எதுனா மின்பகுளியின் சமான எடை. மின்பகுளியின் சமான எடை எதோடு தொடர்புடையதுன்னா மின்பகுளியின் சமான எடை. மூன்றாவது கொஸ்டின் ஒட்டுண்ணி தாவரங்கள் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சு கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்களோட பெயர். ஒட்டுண்ணி தாவரங்கள் தன்னுடைய அந்த தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உறிஞ்சு கொள்ள பெற்றுள்ள சிறப்பான வேர்கள் என்னன்னா கஸ்டோரியாக்கள் அப்படி சொல்லுவாங்க. இது எதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து கஸ்கூட்டா. ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்கூட்டா அல்லது அம்மையார் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்கூட்டா அல்லது அம்மையார் கூந்தல் ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதே மாதிரி மட்குண்ணி தாவரங்கள் இருக்கு. அந்த மட்குண்ணி தாவரங்கள் அதனுடைய வேர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மைக்கோரைசா வேர்கள் அப்படி சொல்லுவாங்க. மட்குண்ணி தாவரங்களுக்கு அதனுடைய வேர்கள் வந்து சிறப்பு வேர்கள் மைக்கோரைசா அப்படின்னு. ஒட்டுண்ணி தாவரங்களோட சிறப்பு வேர்கள் அஸ்டோரியா. ஸோ நான்காவது கொஸ்டின் நொதித்தலின் போது ஆல்கஹால் மற்றும் CO2 வெளியிடப்படும். கூற்று 1 நொதித்தலின் போது ஆல்கஹால் மற்றும் CO2 வெளியிடப்படும். ரைட்டு. நொதித்தல் ஒரு காற்றில்லா சுவாசமாகும். நொதித்தல் வந்து ஒரு காற்றில்லா சுவாசம். இது எதில் நடைபெறுனா ஈஸ்ட் செல்களில் நடைபெறுகிறது. நொதித்தல் எதில் நடைபெறுனா ஈஸ்ட் செல்களில் நடைபெறுகிறது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. 2 பேர் வந்து சரி. நொதித்தலின் போது ஆல்கஹால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுகிறது. நொதித்தல் ஒரு காற்றில்லா சுவாசம். இது வந்து ஈஸ்ட் செல்களில் நடைபெறுகிறது. ஸோ ஐந்தாவது கொஸ்டின் டோபமைன். ஐந்தாவது கொஸ்டின் டோபமைன் என்பது என்னன்னா டோபமைன் அப்படிங்கிறது வந்து ஒரு போதைப் பொருள், ஒரு ட்ரக்ஸ். டோபமைன் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரக்ஸ். ஆப்ஷனில் வேதிப்பொருள் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, மருந்துகள் அப்படின்னு. ஸோ டோபமைன் அப்படின்னா போதைப் பொருள். ஆறாவது கொஸ்டின் புவி சுழல்வது நின்று விட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜினா வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ், புவி ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. புவி ரொட்டேட் ஆகுறது நின்றுச்சுன்னா நிலநடுக்கோட்டு பகுதினா பூமியில் சென்டர் பாயிண்ட். ஸோ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த சென்டர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எப்போவுமே நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். துருவ பகுதியில் கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். துருவ பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து கம்மியாகவும் இருக்கும். சப்போஸ் புவி சுழல்வது நின்று விட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன ஆகும்னா அதிகமாகும். நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாகும். ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் தவறான இணை என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேலார் அளவுனா என்ன, வெக்டார் அளவுனா என்னன்னு பார்ப்போம். ஸ்கேலார் அளவு அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸ், எண் மதிப்பு மட்டும் உடைய வேல்யூ, எண் மதிப்பு மட்டும் உடைய அளவுகள் ஸ்கேலார் அளவுகள். எண் மதிப்பு மட்டும் உடைய அளவுகள் ஸ்கேலார் அளவுகள். வெக்டார் அளவுகள் அப்படின்னா எண் மதிப்பும் திசையும் உடைய அளவுகள். எண் மதிப்பும் திசையும் உடைய அளவுகள். அதாவது பார்ட்டிகுலர் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ திசை வேகம் அப்படிங்கிறது வந்து 10 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டு இந்த டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து
வெக்டார் அளவு, எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கேலார் அளவு. இப்போ தொலைவு இடப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொலைவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைரக்ஷன் போகணும், ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதனால அது வந்து ஸ்கேலார் அளவு. இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பர்டிகுலர் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதனால அது வந்து வெக்டார் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேகம் திசை வேகம் அதுவுமே அப்படிதான். வேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க, பட் என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வேகம் அப்படிங்கிறது ஸ்கேலார் அளவு, திசை வேகம் அப்படிங்கிறது வெக்டார் அளவு. ஏன் அப்படின்னா டைரக்ஷன் திசை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி தவறான என்ன கிடையாது. நீளம் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கேலார் அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீளம் அப்படின்னா நீளம் கரெக்டு தான். நீளம்ங்கிறது ஏதோ ஒரு 0.2, டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுக்க மாட்டாங்க. திசை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நீளம். ஸோ நீளம் ஸ்கேலார் அளவு அப்படிங்கிறது வந்து கரெக்டு. ரெண்டாவது திசை வேகம் வெக்டார் அளவு. நான் சொன்ன மாதிரி வேகம் திசை வேகம், தொலைவு இடப்பெயர்ச்சி. ஸோ தொலைவு அப்படிங்கிறது என்னன்னா ஸ்கேலார் அளவு, இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து வெக்டார் அளவு. அதே மாதிரி வேகம் அப்படிங்கிறது வந்து ஸ்கேலார் அளவு, திசை வேகம் அப்படிங்கிறது வந்து வெக்டார் அளவு. திசை வேகம் ஏன் வெக்டார் அளவுனா அதில் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ திசை வேகம் வந்து என்னன்னா வெக்டார் அளவு கரெக்டு. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உந்தம் பார்த்தீங்கன்னா உந்தமே வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. P=mv உந்தத்தோட ஃபார்முலா. ஸோ அதுவுமே வந்து டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உந்தம் வந்து வெக்டார் அளவு கரெக்டு. எடை பார்த்தீங்கன்னா எடைனா என்னன்னு பார்த்தோம் போன வீடியோவில். நிறை அப்படின்னா வந்து பருப்பொருள்களின் அளவு, ஏதாவது ஒரு பொருளில் உள்ள அந்த பருப்பொருள்களின் அளவு தான் வந்து நிறை அப்படின்னு. எடை அப்படின்னா நம்ம தான் பருப்பொருள்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அலகு. எடை அப்படின்னா பருப்பொருள்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அலகு. இப்போ எடை வந்து ஸ்கேலார் அளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடை வந்து ஸ்கேலார் அளவு. ஆக்சுவலாக எடை அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸை பொறுத்து தான். ஸோ கீழே வர என்ன ஆகுனா எடை வந்து அதிகரிக்கும், மேலே போக என்ன ஆகுனா எடை குறையும். ஸோ எடைங்கிறது எதை பொறுத்ததுன்னா திசையும் பொறுத்தது. ஸோ எடை அப்படிங்கிறது என்னன்னா வெக்டார் அளவு. எடை அப்படின்னா வெக்டார் அளவு. ஸோ இதில் தவறான இணை என்ன அப்படின்னா எடை = ஸ்கேலார். எடை அப்படிங்கிறது வெக்டார் அளவு. இதுதான் தவறான இணை. ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 8வது கொஸ்டின், ஈர்ப்பு வில்லைகளின் தத்துவம், அதாவது கிராவிடேஷனல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய தத்துவம் என்னன்னா நிறைகளை சுற்றி ஒளி வளைதல். பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் மாசஸ். நிறைகளை சுற்றி ஒளி வளைதல், பெண்டிங் ஆஃப் லைட் அரவுண்ட் மாசஸ். அதான் வந்து ஈர்ப்பு வில்லைகளின் தத்துவம், கிராவிடேஷனல் லென்ஸ். 9வது கொஸ்டின், உட்கருவிலிருந்து ரைபோசோம்களுக்கு தகவல்களை எடுத்து செல்லும் RNA, அதாவது ரைபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. RNAயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம், அதான் வந்து டிஎன்ஏ, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். RNA அப்படின்னா ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ உட்கருவிலிருந்து ரைபோசோம்களுக்கு தகவல்களை எடுத்து செல்லும் RNA என்னன்னா கடத்து RNA சொல்லுவாங்க. கடத்து RNA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது அப்படின்னா mRNA தான் வந்து கடத்து RNA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 11th புக்கில் இருக்கு mRNA. ஸோ 10வது கொஸ்டின், RH இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? RH இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? RH இரத்த வகையை யார் கண்டறிந்ததுன்னா லாண்டிஸ்னர் மற்றும் வியனர். RH இரத்த வகையை கண்டறிந்தவர் யார்? RH மற்றும் வியனர். ஓகே, தேங்க்யூ.